வணக்கம். திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் நல்ல அறிவாளியாக இருப்பீர்கள். எதையும் ஊகத்தால் அறியும் சக்தி உள்ளவர்கள். ரேடியோ, டெலிவிஷன், மோட்டார் கார், விமானம், கடிகாரம் போன்ற பொருட்களை கழற்றி பூட்டும் திறமைசாலிகள். ஜோதிடம், வைத்தியம் போன்றவற்றிலும் ஆராய்ச்சி உள்ளவர்கள். இதில் ஏதாவது ஒரு தொழிலை கற்று தேர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிலை ஏற்படாது. சுலபமான வழியில் பணம் சம்பாதிப்பீர்கள். உங்கள் திறமையை கண்டு பிறர் புகழ்வார்கள். மனோதைரியம் மிக்கவர்கள். சில சமயங்களில் சூழ்நிலை காரணமாக சில காரியங்களை செய்யாமலும் விட்டுவிடுவீர்கள். உங்களுக்கு இரக்க சுபாவம் உண்டு. பிறர் படும் கஷ்டம் கண்டு இறங்குவீர்கள் மற்றும் உதவுவீர்கள். அண்டினவரை ஆதரிக்கும் குணமுடையவர்கள். கேளிக்கை, விளையாட்டுகளில் நேரத்தை வீணாக்க மனம் வராது. பயனுள்ள காரியத்தை பற்றியே சிந்திப்பீர்கள், செய்வீர்கள். உங்களுக்கு குறிப்பிட்ட சில நண்பர்களே உண்டு. பிறர் சொல் கேட்டு எதிலும் இறங்க மாட்டீர்கள். எந்த காரியமானாலும் யோசித்து திட்டமிட்டே செயல்படுத்துவீர்கள். பேச்சில் படபடப்பு இருக்கும். 7 வயதில் ஒரு கண்டம் வந்து விலகும். உங்கள் தொழில்முறை எதுவானாலும் 28 வயதுக்கு மேல்தான் சூடு பிடிக்கும். முன்னேற்றம் உண்டாகும். 44ஆம் வயது வரை தொழிலில் படிப்படியாக உயர்வீர்கள். 58 வயதுக்கு மேல் 64 வயதுக்குள் சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பமாகும். அது மெக்கானிக் முறையாகவோ ஜவுளி சம்பந்தமாகவோ இருக்கலாம். பின் ஆயுள் வரை கஷ்டமின்றி வாழ்வீர்கள். நீங்கள் பிறந்த விதி எண் 1ஆக இருந்தாலும் பிறந்த கிழமை காரணமாக உங்கள் அதிர்ஷ்ட எண் 2 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை திங்கள். அதிர்ஷ்ட எண் 2, 11, 20, 29 தேதிகளில் மேற்கொள்ளும் காரியம் வெற்றி தரும். அதுவும் திங்கள் கிழமையானால் முழு வெற்றி தரும். 2ஆம் எண் மற்றும் திங்கள் கிழமையில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நீங்கள் நீதிக்கும் சத்தியத்துக்கும் பெரும் மதிப்பு கொடுப்பவர்கள். நாணயம் தவற மாட்டீர்கள். எடுத்த வேலை எதுவானாலும் அதை குறைவின்றி முடிக்க வேண்டியதை கடமையாக கொண்டவர்கள். அரசாங்கத் துறையில் பணி செய்து செல்வாக்குடன் உயர்வீர்கள். உங்களுக்கு அரசாங்கத்தில் பெரும் பதவியும் கிடைக்கும். உங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக எதிலும் நடக்க மாட்டீர்கள். உத்தியோகத்தில் இருந்த போதிலும் கூட சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள். கஷ்டப்படுகிறவர்களை கைதூக்கிவிட வேண்டும் என்ற குணம் உங்களுக்கு இயற்கையில் அமைந்ததாகும். மக்கள் உங்கள் மீது மதிப்பு வைத்திருப்பார்கள். சாஸ்திரம், புராணம், ஞானம் போன்ற மத சம்பந்தமான நூல்களை கற்றறிவீர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களை தவறாது கடைபிடிப்பீர்கள். ஒரு காரியத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்தாக வேண்டும் என்ற மனோதிடம் கொண்டவர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அன்போடு நடத்துவீர்கள். அதிகாரம் செய்வதோ விரட்டி வேலை வாங்குவதோ உங்களுக்கு பிடிக்காது. 52 வயதில் வாகன விபத்து ஏற்படும், தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு 25 வயதுக்கு மேல்தான் தொழில் முறையில் நிரந்தரமான முன்னேற்றம் ஏற்படும். 37 வயது வரை படிப்படியாக உயர்வீர்கள். வருமானமும் உயரும். 51ஆம் வயது வரை 57 வயது வரை சிரமங்கள் குறையும். வருமானம் உயரும். அதன்பின் ஒரு பெரிய பணத்தொகை கைக்கு வந்து சேரும். ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பமாகும். அது உணவு தானிய சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆயுள் வரை சுகமாக வாழ்வீர்கள். உங்களின் விதி எண் 2ஆக இருந்தாலும் அதிர்ஷ்ட எண் 5 ஆகும். எனவே எண் 5இல் பெயரை மாற்றிக்கொள்வது நல்லது. 5, 14, 23, 28ஆம் தேதிகளில் செய்யும் காரியங்கள் வெற்றி தரும். திங்கள் கிழமையும் அப்படியே. எண் 3 திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள்.
திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பேச்சாலேயே பிறரை மயக்கும் சக்தி படைத்தவர்கள். பேச்சு வன்மை பெற்றவர்கள். உங்களை பேச்சை கேட்க பலரும் மயங்கி நண்பர்களாகி விடுவார்கள். மீதமுள்ளவர்கள் உங்கள் ஆதரவாளர்களாக இருப்பார்கள். உங்கள் சொற்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களான உதவிகளை செய்ய தயங்க மாட்டீர்கள். இலகிய மனம் படைத்தவர்கள் நீங்கள். காலத்துக்கு தக்கபடி உங்கள் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு தக்கபடியும் நடந்து பேரும் புகழும் பெற்றிருவீர்கள். ஒரு காரியத்தை பற்றி தீர்மானிக்கும் முன் அதிலுள்ள பல நுணுக்கங்களையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்றோர் போல் முடிவு எடுப்பீர்கள். மூட நம்பிக்கையற்றவர் நீங்கள். வீண் காலம் போக்குவதோ சோம்பேறித்தனமாக இருப்பதோ உங்களுக்கு பிடிக்காது. எந்த தொழில் முறையானாலும் ஆரம்பத்தில் சற்று சிரமப்பட்டுதான் மேன்மையடைய வேண்டியிருக்கும். 26 வயது முதல் நிரந்தரமான தொழில் முறையும் வருமானமும் அமையும். 48 வயது வரை படிப்படியாக உயரும். என்றாலும் 60 வயது வரை குடும்ப சம்பந்தமான திடீர் செலவுகள், சுபகாரியங்கள் ஏற்படும். அவற்றையெல்லாம் சமாளித்துவிட முடியும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6. கிழமை திங்கள். இது உங்கள் விதி எண்ணுக்கு எதிரியாகும் என்றாலும் 6 அதன் கூட்டு எண்களில்தான் உங்கள் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும். 6, 15, 24 போன்ற தேதிகளிலும் திங்கள் கிழமைகளிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். பிறந்த தேதி எண் 6, 9 அதன் கூட்டு எண்களில் பிறந்தவருக்கு ராஜயோகம் ஏற்படும். வெளிரிய நீளத்தில் சட்டை அணிய வேண்டும். அதே நிறத்தில் ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வசிக்கும் வீட்டு கதவு எண் 6 அதன் கூட்டு எண்ணில் அமைவது முக்கியம். மாணிக்கக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காரியமாக வெளியே செல்லும் போது எதிரே வரும் பஸ், லாரி, கார், ஆட்டோ போன்றவற்றை முதலில் எதை பார்க்கிறீர்களோ அந்த நம்பர் பிளேட்டின் கடைசி எண் 6ஆக இருந்தால் நீங்கள் போகும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். எண் 4 திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் மனோதைரியமும் அறிவாற்றலும் பெற்றவர்கள். உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம். கல்வியில் பின்தங்கிய நிலை ஏற்பட்டாலும் அதை கொண்டே மேலும் உங்கள் கல்வித்திறனுக்கு உயிரூட்டுவீர்கள். பிறருக்கு உதவும் தர்ம குணம் கொண்டவர்கள். பிறரை தூற்றவோ பழிக்கவோ செய்ய மாட்டீர்கள். சொன்ன சொல் தவறாதவர்கள். தன் காரியத்தில் கண்ணாய் இருப்பீர்கள். எந்த வேலையானாலும் சரி குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதில் திறமை மிக்கவர்கள். பிறரிடம் ஏமாற மாட்டீர்கள். ஏமாற்றவும் எண்ண மாட்டீர்கள். எதிலும் அக்கறையும் சுறுசுறுப்பும் வெளிப்படும். உங்கள் தொழில்முறை எதுவாக இருந்தாலும் 27 வயதுக்கு மேல்தான் நிரந்தர உத்தியோகம், வருமானம் கிடைக்கும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளும் சில கஷ்ட நஷ்டங்களும் பின்தொடரும். 47 வயது முதல் 55 வயது வரை வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் குறையும். 56 வயது வரை சுகமாக வாழ்வீர்கள். உங்கள் அதிர்ஷ்ட எண் 9 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை திங்கள் என்பதால் உங்கள் பெயரை எண் 9 அதன் கூட்டு எண்களுக்கு மாற்றிக்கொண்டால் வாழ்வில் வளம் பெறலாம். 9, 18, 27 தேதிகளில் திங்கள் கிழமைகளிலும் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றி தரும். மோதிரம் அணிவதற்கு பச்சைக்கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். குடியிருக்கும் வீட்டின் கதவு 9 எண்ணிலோ அதன் கூட்டு எண்ணிலோ வந்தால் அதிர்ஷ்டமானதாக இருக்கும். ஒற்றைப்படை எண்ணானால் சுமாராக இருக்கும். இரட்டைப்படை எண் கெடுதலை செய்யும். வெள்ளை சட்டை அணிவதும் நலமே. வாயு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எண் 5 திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். உங்களுக்கு கல்வித்துறையில் மேலே படிக்க வசதி இருந்தும் மேல் போக முடியாத தடை ஏற்பட்டுவிடும். இதனால் தொழில்துறையில் மேலே போக முடியாத நிலை ஏற்படும். நீங்கள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் உள்ளவர்கள். தன் சமூகத்திற்காகவும் மத சம்பந்தமான இயக்கங்களிலும் தேசத்திற்காகவும் உழைக்க முன்வருவீர்கள்.
நீங்கள் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சேவைக்கு எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். சிக்கனம் உள்ளவர். வருமானத்தில் சிறிதளவு சேர்த்து வைக்கும் திறமையும் உண்டு. அனாவசியமான காரியங்களில் பணம் செலவாவதை விரும்ப மாட்டீர்கள். உங்களுக்கு தொழில்முறை எதுவானாலும் 18 வயது முதல்தான் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியும். 31 வயது வரை படிப்படியாக வருமானம் உயரும். 41 வயது வரை மேலும் உயரும். எவ்விதமான கஷ்டமும் இன்றி வாழ்க்கை நடைபெறும். 42வது வயதில் ஒருவரோடு கூட்டாக வியாபாரம் ஆரம்பமாகும். ஜவுளி சம்பந்தமானதாகவோ காகிதம் சம்பந்தமான தொழிலாகவோ இருக்கலாம். அதைத் தொடர்ந்து 55 வயது வரை நல்ல வருமானம் உண்டாகும். அதில் வீடு, நிலம் போன்ற வசதிகளும் உண்டாகி ஆயுள் வரை சுகமான வாழ்க்கை ஏற்படும். உங்கள் உடல் உஷ்ணமயமானது. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட கிழமை திங்கள் என்பதால் உங்கள் பெயரை 2 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. 2, 11, 20, 29ஆம் தேதிகளிலும் திங்கட்கிழமைகளிலும் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் வெற்றி பெறும். நீங்கள் சந்தன கலரில் சட்டை அணிய வேண்டும். அதேபோல் ஒரு கைக்குட்டையும் வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளியில் முத்து, வைரம் இரண்டும் பதித்து மோதிரமாக அணிய வேண்டும். நீங்கள் வசிக்கும் வீடு இரட்டைப்படை எண்ணாக இருக்க வேண்டும். விதி எண் 6, அதாவது 6ஆம் தேதியில் பிறந்து திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் புது புது திட்டங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். தேவையற்ற ஆகாத காரியங்களில் பெரும் முயற்சி எடுத்து கடைசியில் தோல்வியடைந்து மனவேதனையால் விரக்தி அடைவீர்கள். உங்களுக்கு எப்போதும் மன அமைதி இருக்காது. செய்யும் காரியங்களில் பிறர் குறுக்கீடு ஆகாது என்று எண்ணுபவர்கள் தானே தனித்து செய்ய வேண்டுமென்ற மனப்பான்மை கொண்டவர்கள். உங்களுக்கு அடிக்கடி மனம் மாறும். அதனாலேதான் நீங்கள் எடுக்கும் எந்த காரியமும் உருப்படியாவதில்லை. மேலும் ஒரு இடத்திலிருந்தும் நிலையான தொழிலை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் இளம் வயதிலேயே தொழில் முறையை ஆரம்பித்த போதிலும் 23 வயது வரை முன்னேற்றம் ஏற்படாது. அதன் பின்னர் தான் ஸ்திரமான தொழிலும் நல்ல வருமானமும் அமையும். அது 55 வயது வரை படிப்படியாக உயர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு மேல் உங்களால் வேலையில் ஈடுபட முடியாது. மக்கள் தலையெடுத்து அவர்களின் ஆதரவில் வாழ்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9 ஆகும். அதிர்ஷ்ட கிழமை திங்கள் என்பதால் உங்கள் பெயரை எண் 9 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் உன்னதம் பெறுவீர்கள். 9, 18, 27ஆம் தேதிகளிலும் திங்கள் கிழமையிலும் தொடங்கும் எந்த காரியமானாலும் வெற்றியை தரும். ஆடை அணியும் போது சந்தன கலர் சட்டை அணிவது நல்லது. அதேபோல் ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணிக்கம் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். நீங்கள் ஒற்றைப்படை எண் வரும் வீட்டில் குடியிருந்தால் வாழ்வில் வளம் பெறலாம். விதி எண் 7, அதாவது திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் மற்றும் பலன்கள். நீங்கள் மிக சாதுவானவர்களாகவே இருப்பீர்கள். கோபம் வரும்படியான பேச்சானாலும் செயலானாலும் சரி சாந்தமாகவே கண்டிப்பீர்கள். கோபம் காட்ட மாட்டீர்கள். கஷ்டப்படாமல் சுலபமான வழியில் சம்பாதிப்பீர்கள். அமைதியான குடும்பம் அமையும். அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடியவர்கள். எக்காரியமானாலும் அதை செய்யலாமா வேண்டாமா என பலமுறை யோசித்து ஆராய்ந்து முடிவுக்கு வந்த பின்னரே அதில் தலையிடுவீர்கள். தேவையற்ற காரியங்களில் இறங்கி பணம் செலவிடுவதை விரும்ப மாட்டீர்கள். பிறருக்கு கடன் கொடுக்கவும் மாட்டீர்கள். பிறரிடம் கடன் வாங்கவும் மாட்டீர்கள். கொஞ்சம் வசதிமிக்க வாழ்வே வாழ்வீர்கள். 25 வயதுக்கு மேல் சொந்த வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். அது மெடிக்கல் ஷாப், உணவுப் பொருள் போன்ற வியாபாரமாக இருக்கும். 44 வயது வரை படிப்படியாக உயரும். நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். 45 வயது வரை 45 வயது முதல் 60 வயது வரை மொத்த வியாபாரம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். வீடு, நிலம், வாகன வசதிகளோடு ஆயுள் வரை சுகபோக வாழ்வை பெறுவீர்கள். 42 வயதுக்கு மேல் கண் வியாதி ஏற்படும். சிகிச்சைக்கு பின் குணமாகும். 46 வயது முதல் 53 வயது வரை வாயு கோளாறு ஏற்பட்டு குணமாகும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட கிழமை திங்கள் என்பதால்
உங்கள் பெயரை எண் 2 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 2, 11, 20, 29ஆம் தேதிகளிலும் திங்கட்கிழமைகளிலும் நீங்கள் முயற்சிக்கும் எந்த காரியமும் வெற்றியை தரும். வாழ்க்கை வளம் பெறும். விதி எண் 8, அதாவது திங்கட்கிழமை 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான பல குணநலன்கள். உங்கள் இனிய பேச்சுக்களாலும் அன்பான செய்கையாலும் பிறரை கவர்ந்துவிடும் திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். இதனால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் இளகிய மனம் படைத்தவர் என்ற காரணத்தால் உங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய தயங்க மாட்டீர்கள். பெரும்பாலானவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை பலரும் இவர்களிடம் உதவி பெறுவார்கள். பலரும் உங்களை பாராட்ட தவறமாட்டார்கள். உங்களுக்கு உடல் உழைப்பில்லாத வகையில் நல்ல வருமானம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம். 17 வயது முதல் 33 வயதுகளில் கண்டம் ஏற்பட்டு விலகிவிடும். தொழில் முறையில் 20 வயது முதல் 74 வயது வரை நல்ல உயர் வருமானத்தை அடைவீர்கள். இடையில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை சமாளித்து விடுவீர்கள். 29வது வயதில் பித்த சம்பந்தமான வியாதி ஏற்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமாகிவிடும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2 திங்கட்கிழமை என்பதால் உங்கள் பெயரை எண் 2 அதன் கூட்டு எண்களில் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். 2, 11, 20, 29ஆம் தேதிகளிலும் திங்கட்கிழமையிலும் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றி தரும். ரோஜாப்பூ நிறத்தில் சட்டை அணிவது நல்லது. அதே போல ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டு கதவு எண் இரட்டைப்படையாக இருப்பது நல்லது. சிவப்பு அல்லது மாணிக்க கல் பதித்த தங்க மோதிரம் அணிய வேண்டும். விதி எண் 9, அதாவது திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் பலன்கள். உங்களுக்கு எதையும் நல்ல முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. அப்படி செய்த காரியத்தில் யாராவது குறை கண்டு சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அது அப்படித்தான் என சமாதானம் கூறுவீர்கள். எதையும் பிறரிடம் யோசனை கேட்கும் வழக்கமிராது. யார் உதவியும் நாடாமல் தானே மனதைரியத்தோடு அதை செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஓய்வு எடுத்து உறவாடுவதும் கச்சேரி, டிராமா, சினிமா, டிவி, பொதுக்கூட்டம் போன்றவற்றிற்கு சேர்ந்து போய் வந்து செலவு செய்வதிலும் பிரியம் கொண்டிருப்பீர்கள். எங்கும் உங்களை தனியாக பார்க்க முடியாது. தொழில்முறையில் ஆரம்ப காலகட்டத்தில் பலரிடம் பல இடம் மாறி மாறி கடைசியாக 24 வயதில் நிரந்தரமான ஓரிடத்திற்கு வருவீர்கள். அதுவரை செய்யும் தொழிலில் ஆர்வமும் கருத்தும் இருக்காது. மன கஷ்டத்துடன் தான் வேலை செய்வீர்கள். 25 வயது முதல் திருந்து விடுவீர்கள். முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கும். 45 வயது வரை தொடரும். பின் ஒரு நண்பரின் உதவியால் தின்பண்டம், தாக சாந்தி, பீடி, சிகரெட் போன்ற பொருட்களின் சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள். அது ஆரம்பத்தில் சிறிது நஷ்டமானாலும் பின்னால் நல்ல விற்பனையையும் விருத்தியையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2 திங்கட்கிழமை என்பதால் உங்கள் பெயரை எண் 2 அதன் கூட்டு எண்களில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 2, 11, 20, 29ஆம் தேதிகளிலும் திங்கட்கிழமைகளிலும் தொடங்கும் எக்காரியமும் வெற்றி தரும். சந்தன கலர் சட்டை அணிவது நல்லது. அதே போல ஒரு கைக்குட்டையும் வைத்துக் கொள்வது நல்லது. வசிக்கும் வீட்டின் எண் 2 அதன் கூட்டு எண்களில் அமைவது நன்று. மோதிரம் அணிபவர்கள் ஒரே வரிசையில் 3 முத்துக்களை தங்கத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். முத்தை மோதிரத்தில் பதிக்கும் போது கிளாவர் வடிவில் பதிக்கக்கூடாது. 1, 2, 3 என்ற வரிசைப்படி பதிக்கவும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.